ஒரு குடிசை வீடுங்க. மழை பெஞ்சா தண்ணி உள்ளே வரும். வெயில் அடித்தா ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழ்ந்தவங்களோட கதையை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் பேர்லாம் உங்களுக்கு வேணால் ஏழை அப்படின்னு வச்சுக்கோங்க அடையாளமாக. ஸோ அவர் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். அப்பா வந்து கூலி வேலை, அம்மா வந்து வீட்டு வேலை. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க லைஃப் போயிட்டுருச்சு. சாப்பாடு இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க. சாப்பாடு இல்லை அப்படின்னா பழகிருக்கும், அவங்களுக்கு சாப்பிடாம இருந்து பழகிடுச்சு. அவனுக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. சின்ன பையன்தான், சின்ன வயசு தான். படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவனால் படிக்க முடியல, அதுக்கு காசு கிடையாது. ஸோ இந்த சின்ன வயசுலேயே அவனுக்கு ஒரு பெரிய சுமையை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டுருந்தான். வயசுக்கு மேலான பொறுப்பை வந்து தலையில் சுமந்துட்டு இருந்தான். நிறைய சுமையை சுமந்துட்டு இருந்தான். அப்போ வந்து நிறைய பேர் அவனை கிண்டல் பண்ணாங்க. உன்னாலாம் என்ன பண்ண முடியும், நீ இதுதான் பண்ண முடியும், வேறு எதுவுமே உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் அவன் அவங்க முன்னாடி அமைதியாக தான் இருந்தான். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான். ஸோ அதனால் எப்படியாச்சும் தன்னோட வாழ்க்கையை வந்து மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணான். ஸோ காலையில் வந்து வேலைக்கு போவான், நைட்டு வந்து படித்தான். அவனோட தூக்கம் வந்து குறைஞ்சது. கனவு தான், அவனோட ட்ரீம்ஸ் தான் வந்து அதிகமாக இருந்தது. எப்படியாவது நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு அவனோட ட்ரீம் தான் இருந்தது. ஸோ நிறைய டைம் அவன் ஃபெயிலியர்ஸை ஃபேஸ் பண்ணான். நிறைய தோல்வி வந்துச்சு அவனுக்கு. ஆனால் அதனால் அவன் வந்து நிற்கலை. மறுபடியும் அவன் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தான். உலகத்தில் இருக்க எல்லாருமே இவன் என்ன பண்ண போகிறான், இவன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சாங்க. பட் அவன் எகெயின் அவன் எவ்வளோ தான் தோற்று போனாலும் மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு சிறிய வாய்ப்பு அவனுக்கு கிடச்சிது. ஆனால் அது அவனுக்கு பெருசாக தான் இருந்தது. ஸோ வேலைக்கு போனான். சின்ன வேலை தான், பட் அவனுக்கு அது பெருசு. வேலைக்கு போனான், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அவனுக்கு நிறைய டேலண்ட் வந்துச்சு. அந்த டேலண்ட்டு தான் அவனோட வெற்றிக்கு வந்து உதவியாக இருந்துச்சு. குடிசை வீட்டிலேருந்து வீடு கட்டினான். சைக்கிள் ஓட்டிகிட்டு போனவன் கார் வாங்கினான். கஷ்டம் வந்து அவனோட ஞாபகமாக வச்சுக்கிட்டான். அவனுக்கு கஷ்டம் எல்லாமே அவனுக்கு ஞாபகமாக வர அளவுக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் உயர்ந்தான். ஸோ அப்போ அவனை பின்னாடி பேசினாங்க இல்லையா, இவன்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னு. அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, பாராட்டினாங்க அவனை. ஸோ தன்னோட பேரண்ட்ஸ்க்கு வீடு வாங்கி தந்துட்டான். அதுதான் அவனோட முதல் வெற்றி. ஸோ பணம் வந்தது, மரியாதையும் அவனுக்கு வந்துச்சு. ஃபஸ்ட்லாம் மரியாதை இருக்காது, ஆனால் பணம் வந்ததுக்கப்புறம் மரியாதை வந்துடுச்சு. ஆனாலும் அவன் மாறல, சேம் அதே மாதிரியே தான் இருந்தான். என்ன தான் அவன் உயர்ந்தாலும் பழையபடி தான் இருந்தான். ஆனால் அவனை போல் இருந்த மற்றவர்களுக்கு வந்து உதவ ஆரம்பித்தான். ஸோ இதுதாங்க ஒரு ஏழையாக இருந்துட்டு பணக்காரங்களாக ஆகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எப்போவுமே தன்னோட ஏழ்மையை வந்து மறக்க மாட்டாங்க. தன்னை மாதிரி உள்ளவங்களை வந்து எப்படியாவது இன்னும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி தன்னால் முடிஞ்ச உதவியை வந்து பண்ணுவாங்க. என்ன தான் நம்மக்கிட்ட அதிக பணம் இருந்தாலும் நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்கோங்க. தேவைக்கு அதிகமாக பணம் இருந்துச்சு அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஸோ அதில் நமக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கும். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து ஏழையாக பிறந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட தப்பு கிடையாதுங்க. ஆனால் சாகும்போது அதே மாதிரியே அதே நிலைமையிலேயே நம்ம இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு நம்ம ட்ரை பண்ணி இருக்கணும். ஸோ ஏழையாக பிறக்க தவறு கிடையாது, ஏழையாக இறந்தால் தான் தவறு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.